ஸ்தோத்திரப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களை காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கர்த்தாவே ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உமக்கு உகந்த சாட்சிகளாய் நிறுத்தி வைத்த தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா நல்ல போஷித்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடுத்திருத்தீங்கப்பா, நல்ல நன்மையினால கிருபையினால எங்களை நடத்துனீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற வருகிற புதிய வருடம் இன்னும் புதிய ஆசீர்வாதம் கர்த்தாவே, இன்னும் புதிய நன்மைகள் ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்காகத்தான் ஆண்டவரே இந்த 5 நாள் கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒடுக்கி ஆண்டவரே இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தாவே நாங்கள் எங்களை தாங்களே கர்த்தாவே நிதானித்து அறிந்து கர்த்தாவே உடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து வந்து காத்திருக்கிறோம். வருகிற வருடத்திலே கர்த்தாவே நானும் என் குடும்பமும் நாங்களும் எங்கள் சபையாரும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உச்சிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டுமே. இதுவரையிலே பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த 5 நாட்களும் கர்த்தாவே உபவாசத்தோடு கண்ணீரோடு உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வந்து கர்த்தாவே ஜெபிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் பார்த்து ஆண்டவரே புதிய வருடம் கர்த்தாவே இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தினால எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா அந்த உடைய மக்கள் யாவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியா பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மேலான சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கடந்து போகட்டும். கொடுத்த கரத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து 100 மடங்கு கொடுக்க வேண்டும் என இன்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்றாட ஜெபம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்திலுள்ள பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். உங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல் உங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும்